ஹாய் செல்லக்குட்டீஸ், அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு ஹாலிடே இன்றைக்கி. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது நீங்கள் அருள் வாக்காக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வார்த்தையாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் வாக்காக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது நடக்கும். ரொம்ப நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு பணவரவு உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்களா? அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. ரொம்ப நாள் பில் பாஸ் பண்ண முடியாது இருந்த பிஸ்னஸில் இருந்த தர வேண்டிய வர வேண்டிய பணங்கள், லாபம், உங்களுக்கு பொருள் விற்காமல் இருக்கிற உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் முதலீடு போட்டு விற்காமல் இருக்கிற அந்த பொருட்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல லாபமான விலையில் விற்று நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. விசேஷமாக நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி உங்கள் மனசும் உடம்பும் நல்லா இருக்க போகுது. அதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இன்றைக்கி நீங்கள் நடந்து போகிற வெளியே எங்கேயாவது போவீங்க, ஏதாவது ஒரு கூழாங்கல் மாதிரி ரவுண்டாக இருக்கிறது கிடச்சிதுன்னா அதுதாங்க உங்கள் லக்கி ஸ்டோன். நம்ம வைரம் அது மாதிரி நிறைய ஜெம் ஸ்டோன் காட்டிலும் அந்த கல்லை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன தடைப்படுதோ அந்த காரியத்தை, பணம் எதுவாக இருந்தாலும், இப்போ நான் சொன்னது எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சு, அந்த கல் உங்கள் மனசில் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அந்த கல்லை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் இழந்த அந்த காரியம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கண்டிப்பாக சொல்கிறேன், வித்தின் டேஸ், வித்தின் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அது நடக்கும். வாழ்க வளமுடன். நீங்கள் நல்லா இருக்கணும் செல்லக்குட்டீஸ். நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு பிரபஞ்சத்தில் நிறைய ஆசீர்வாதம். உங்களை தேடி அந்த ஆசீர்வாதம் வரும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தயவு செஞ்சு அந்த ஸ்டோனை பத்திரமா வச்சுக்கோங்க. அது ஒரு ரிமெம்பரன்ஸ் ஸ்டோனு. எத்தனையோ ஜோஷியக்காரங்க சொல்லி எவ்வளோ கற்கள்லாம் போடுறீங்க. ஒரு கூழாங்கல்லை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நீங்கள் நல்லா இருக்கணும் செல்லக்குட்டீஸ்.